ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எங்களுடைய மதிய லஞ்சுக்கு சுண்டக்காய் பொரியல். நம்ம தோட்டத்து சுண்டக்காயில் எப்படி சுண்டக்காய் பொரியல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம சுண்டக்காவை பறிச்சுக்கலாம். சுண்டக்காய்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. அது இன்றைக்கி பறித்து இன்றைக்கி பொரியல் வச்சலான்னு பார்த்துட்ருக்கோம். சுண்டக்காய் பாருங்கள், எவ்வளோ சுண்டக்காய் வந்து நம்ம தோட்டத்து சுண்டக்காய் செடியில் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சுண்டக்காயெலாம் நம்ம பறித்து இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம். அப்படி சூப்பரான ஒரு பொரியலை செஞ்சிடலாம். எங்கள் பாப்பாவுக்கு சுண்டக்காய் ரொம்ப பிடிக்கும். சுண்டக்காய் பொரியல்லாம் வந்து இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றில் எந்த உபாதையும் வராது, ஜீரணம் நல்லா ஆகும், சளி பிடிக்காது. நெஞ்சு சளி இருந்ததுன்னா கூட அதையுமே கரைச்சி நல்லா நமக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுண்டக்காய் ரொம்ப நல்லதுங்க. சுண்டக்காய் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. இது சுண்டக்காய் வத்தலாகவும் செய்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வத்த குழம்பு செய்யலாம், மோர் குழம்பு செய்யலாம். ரொம்ப இருமலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே சுண்டக்காவை நெய்யில் வறுத்து அதை வந்து நம்ம கொடுத்தோம்னா, பொடி பண்ணி கொடுத்தோம்னா வந்து ரொம்ப நல்லது. அந்த இருமல் வந்து நின்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி சுண்டக்காய் செடி வந்து வீட்டில் நம்ம ஒன்று வச்சுக்கிறது நம்ம எப்போவுமே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்குங்க. கண்டிப்பாக இடம் இருந்ததுன்னா ஒரு சுண்டக்காய் செடியை நீங்கள் வந்து வளர்த்திடுங்க. ஒரு சுண்டக்காய் விதையை அப்படியே போட்டு விட்டிங்கனாலே போதும். சுண்டக்காய் செடி அது பாட்டுக்கு வளர்ந்துருங்க. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் தேவை கிடையாது. நம்ம தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும். இப்போ வந்து ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சுண்டக்காய் விதையை வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கனாலே, காஞ்ச சுண்டக்காய் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய விதையை நீங்கள் தூவி விட்டாலே போதும், அழகாக வந்துடும். சுண்டக்காவுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். சுண்டக்காய் செடி எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். சுண்டக்காயினுடைய பூக்கள் வந்து இது மாதிரி இருக்கும், காய் வந்து இது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலுக்கு சுண்டக்காய் தேவையான அளவு நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். நம்ம வீட்டில் செடி இருந்தால் நமக்கு எவ்வளோ தேவையோ அன்னன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து செஞ்சுக்கலாங்க. சூப்பராக இன்றைக்கி சுண்டக்காய் பொரியலோடு இன்றைக்கி மதிய லஞ்சை நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.